நம்மெல்லாம் ஒரு சகோதரியா, தாயா, ஒரு அண்ணன் தம்பியா இந்த நாட்டில் வாழ்ந்துங்கிறோம். இதுக்கு பிரிவினை பண்ணக்கூடாது, நம்மளுக்குள்ள கலவரம் வரக்கூடாதுன்னா எல்லாம் தயவு செஞ்சு காங்கிரஸ் கைக்கு போடுங்க. ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி நம்ம மேடம் எம்எல்ஏ சொன்ன வாக்கெல்லாம் காப்பாத்திருக்காங்க. காப்பாத்திக்கிறாங்களா இல்லையா? காப்பாத்திக்கிறாங்களா இல்லையா? கேட்கல. காப்பாத்திக்கிறாங்களா இல்லையா? வீட்டுக்கு 2000 ரூபாய், வீட்டுக்கு 2000 ரூபாய் ரேஷன் காசு. இன்னைக்கு நேத்து நாங்க இது கேன்வாசிங் என்னன்னு கேட்டா தெரியுமா? எல்லாம் லேடிஸ்க்கே கொடுக்குறீங்களே, பஸ் ஃப்ரீ, வீட்டுக்கு ஒருத்தருக்கு 2000 ரூபாய், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு. அந்த பஸ்ஸுக்கு இட்டுன்னு போனா கூட அவர் தானே காசு கட்டணும். வீட்டுல இருக்கிற லேடிஸ்ங்கள இட்டுன்னு போனா அவர் தானே காசு கொடுக்கணும். கரண்ட் பில் அவர் தானே காசு கட்டணும். இதெல்லாம் அவங்களுக்கு தானே நம்ம வசதி பண்ணி கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? லேடிஸ் மாத்திரம் ஏன் 2000 ரூபாய்? லேடிஸ் மாத்திரம் ஏன் ஃப்ரீ பஸ்? அந்த ஃப்ரீ பஸ் இந்த இல்லைன்னா இன்னைக்கு அவர் தானே நம்மளுக்கு காசு கொடுத்துட்டு போனோம். வீட்டு தலைவர் தான் நம்மளுக்கு இட்டுன்னு போனோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மேடம் சொன்ன வாக்குகள் எல்லாம் காப்பாத்திக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் 2000 ரூபாய் வாங்குறீங்களா? யார் வாங்காதவங்க கை தூக்கங்க பார்க்கலாம். எல்லாரும் வாங்குறீங்க இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? கரண்ட் பில் ஃப்ரீ வந்தா இல்லையா? பஸ்ல ஃப்ரீயா போறீங்களா இல்லையா? நம்ம ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி இன்னும் நல்ல சலுகை நம்ம நாட்டுக்கு வரணும்னா தயவு செஞ்சு கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம எம்பி நிக்கிறவரு கேவி கௌதம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. இதோடு என் வாக்கை முடித்துக் கொள்கிறேன். நம்ம மாட்டுக்கறி துண்டுறவங்க எல்லாமே சொந்தம் தான். அருமை சகோதரிகளே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 கேரண்டியை வந்து நாங்கள் வீடு வீடாக எடுத்துட்டு வந்தோம். காங்கிரஸ் கட்சியினர் அவர் 5 கேரண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த 5 கேரண்டி என்னன்னு சொன்னா, என் தாய்மார்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, பஸ்ல எங்க போனாலும் நீங்க ஃப்ரீயா போலாம். அப்புறம் பச்சை பசங்களுக்கு நிதி உதவி. இந்த மாதிரி ஒரு 5 கேரண்டி உங்க வீடுக்கு நாங்க தடவின்னு வந்து கொடுத்தோம். அப்ப கூட உங்களுக்கு ஒரு டவுட், என்னடா இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்த 5 கேரண்டி வந்து சேர்ந்துச்சா இல்லையா? உங்களுக்கு நீங்க மாசம் 2000 ரூபாய் வரும். எங்க கவுன்சிலர்களுக்கு சம்பளமே இல்லை, 8 மாசமா சம்பளமே இல்லை. ஆனா உங்களுக்கு தாய்மார்களுக்கு 2000 வருது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கவர்மெண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா, தம்பி கொஞ்சம் சைலண்டா இருக்குப்பா, கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வருதுன்னா அது பெருமைக்குரிய விஷயம். 100 ரூபாய் வந்தா கூட உங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்க வாங்குற தம்பி கல்டா பண்ணாதீங்கப்பா. நீங்க வாங்குற ஒவ்வொரு காசும் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல வருது. இந்த கர்நாடகாக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் பண்ணன்றதுக்கு நம்ம ரூபா மேடம் வந்து ஒரு மெம்பர், அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தாய்மார்களுக்கு டைரக்டா போனா அந்த குடும்ப தலைவிக்கு அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் தீக்குவாங்க. அதனால சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணாங்க. அருமை சகோதரிகளே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. சீரியல் டைமுக்குள்ள மேடம் வந்துருவாங்க. உங்க சித்தி வரும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கூட சீரியல் ரொம்ப பாக்குறது. இனியா, எதிர்நீச்சல், ஆனந்த ராகம், இல்ல எல்லாம் சீரியல். அப்போ இந்த கயல், இப்ப இனியா வேற கட்டி போட்டுக்கிறாங்க. அந்த பொம்பளை எப்படி தப்பிச்சுன்னு வருதுன்னு நீங்க பாக்கணும். நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இப்போ சித்தில கார்மெண்ட்ஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க ராதிகா மேடம், தெரியுங்களா? சித்தில அதே மாதிரி உங்க ரூபா சித்தி வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி செட் தந்துருக்காங்க. எவ்வளோ? 668 ஏக்கர் இன்னைக்கு 24 கோடி ரூபாய் கொடுத்து அது லெவல் எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு மாசத்துல வந்து ஃபேக்டரி தொடங்கும். அந்த இண்டஸ்ட்ரி ஆவறதுக்குள்ள எங்க அம்மாங்க, என் சித்திங்க, எங்க அக்காங்களுக்கு எல்லாம் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரப்போகுது. கை தட்டுங்க, 1 லட்சம் வரப்போகுது.
அருமை நம்ம ராகுல் காந்தி காங்கிரஸ் உடைய தலைவரும் நம்ம முக்கிய மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அதாவது 1 லட்சம் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாத்துறது இல்ல. உங்களுக்கு மாசத்துக்கு 8000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வரும். எவ்வளவு? 8000 ரூபாய். நீ வேலைக்கே போக தேவையில்ல. எங்க அண்ணா உன்னை பார்த்து பயப்படணும். யாரு? எங்க அண்ணா வந்து பார்த்து பயப்படணும் 8000 ரூபாய் வருதுன்ட்டு. நிறைய பேர் இப்ப சண்டை போறதுக்கே பயப்படுறாங்க உங்க வீட்டுல. ஏன்னா பிரி பஸ் அம்மா வீட்டுக்கு எங்க பொண்டாட்டி போயிடுதுன்ட்டு பேசிட்டு வராங்க. இன்னைக்கு என்னப்பா வாய் திறக்கிறதுக்கு ஆகல. இந்த காங்கிரஸ்காரனுங்க பண்ணானுங்க 2000 ரூபாய் பொம்பளைங்களுக்கு போட்டுறானுங்க. கரண்ட் பில்லுக்கு கெஞ்சினுக்கும் அது கரண்ட் பில்லு ஃப்ரீயா பண்ணிட்டானுங்க. வேற எதனா சண்டை போட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ல போயிடுதுங்க. நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன்னா எனக்கு சார்ஜ் வேணும்னு சொல்லுது. உண்மையா இல்லையா? அது 6வது ஸ்கீம். அது இந்த சண்டை போடுறது நிறுத்திக்கிட்டு 6வது ஸ்கீம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாவே சொல்றேன் பாருங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். இதே இன்னைக்கு ஜேடிஎஸ்ல வந்து ஒரு கேண்டிடேட் நின்று இருக்காரு, மலேஷ் பாபுன்னு பில்ல தூக்கி வச்சுன்னு ஒரு சின்ன வரும் உங்களுக்கு. அந்த தலைவர் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? உங்களை பத்தி கனடால சொல்லிக்கிறாரு, இந்த 5 கேரண்டி வர்றதுனால இந்த பெண்கள் எல்லாம் யங்ஸ்டர் எல்லாம் தாரி தப்ப போட்டுட்டாரு அப்படின்னு கேவலமா பேசுறான். அந்த கேவலமா பேசுறவங்க அவங்க ஓட்டு போடுறவங்க போடுவீங்களா? அதே மாதிரி பிஜேபி காரன் இன்னைக்கு என்ன சொல்லிருக்கிறான்? அவனுக்கு வயிற்றுச்சல் ஆயிடுச்சு, இந்த பொம்பளைங்க 2000 ரூபாய் கொடுக்குறான், கரண்ட் பில்லு கொடுக்குறான், நம்ம ஜெயிச்சா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலான்னு. கேன்சல் ஆகணுமா? அவங்கள ஓட அடிக்கணும். மாட்டு முட்டி எலும்புக்கு இது பாரு, சூப்பு குச்சிட்டு அடிக்கணும் அவனை. நம்மளுக்கு மாட்டுக்கறி துணாத பண்ணிட்டானுங்க. கேஜிஎஃப்ல ரொம்ப அவசரப்பட்டுருந்தாங்க. நம்ம கேஜிஎஃப்ல வந்து கொரோனால இல்லாததுக்கே காரணம் நிறைய பேர் நான் மெட்ராஸ்ல கூட கேள்விப்பட்டுக்கிறேன். என்னப்பா கேஜிஎஃப் கொரோனா வரலனா மாட்டுக்கறி சூப் குடிக்கிறாங்க பாவங்க, அதனாலதான் நமக்கு இது வரல. அதுல வந்து கை வச்சானுங்க பிஜேபி காரனுங்க. வந்து நம்ம சுதந்திரம் நம்ம எதனா சாப்பிட்டு போனோம், அதுல கை வச்சானுங்க. உண்மையா போய் 2 மாசம் கருவாடு ஆயிட்டு இருந்தாங்க. நான் கஞ்சி குடிச்சுட்டு இருந்தேன் ஒரு 2 வாரம். ரொம்ப துக்க கஞ்சி மாதிரி குடிச்சுட்டு இருந்தேன் நான் நேற்று. அப்புறம் தான் நானும் மேடம் போயிட்டு ஐஜி கிட்ட போயிட்டு வேற எஸ்பி கிட்ட போயிட்டு, இல்ல நாங்க வந்து கெனில இருக்கிறோங்க, நாங்க கெனில வேலை செஞ்சோங்க, எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால வந்து எங்களுக்கு போடுன்னு சொல்றோம். இந்த கிறிஸ்தவர்கள் கொஞ்சமான வேலையா கொடுத்தா கோயில் மேல கல்லச்சா. உண்மையா பொய்யா? ஜாதியை தூண்டி விடுறான். முஸ்லீம் கிட்ட வந்து கறி வாங்காத, முஸ்லீம் ஆட்டோல ஏறாத, முஸ்லீம் டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்காத. இதெல்லாம் வந்து கதையா காரணமா? இன்னைக்கு கேஜிஎஃப்ல வந்து ஜாதி மதம் மொழி எல்லாமே இல்ல, ஒற்றுமையா வாழறது. இந்த வீட்டுல ஒரு அக்காக்கு தலைநோவுன்னா 10 வீட்டு அக்கா வந்து இங்க நிற்கும். இந்த வீட்டு அக்காவுக்கு ஒரு எதனா ஒரு தொந்தரவுனா 10 ஆம்பளைங்க நிற்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து இருக்க நம்ம கேஜிஎஃப்ல இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், நல்ல டெவலப்மெண்ட் ஆகிக்குது கேஜிஎஃப். இந்த டெவலப்மெண்ட்ல இங்கதான் ஜாஸ்தி தூரம் இல்ல. இந்த ஹைலைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து ஓபன் பண்ணி பாருங்க. 23,923 கோடியே 96 லட்சம் ரூபாயை ரிசீவ் பண்ணிக்கின்னு இந்த வேலையை வந்து நாங்க டெண்டர் எடுத்துக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் விட்டுருக்காங்க இப்போ. அதனால தயவு செஞ்சு நீங்க இது வந்து ரூபா மேடம் உடைய கோட்டை. இன்னைக்கு எல்லா கட்சியும் நம்மளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்குது. இந்த பிஜேபின்ற கெலிஜிய அந்த கம்யூனிஸ்ட் அறிவால் சுத்திய அறிவாளால் இந்த செட்டியை வெட்டி ஆம் ஆத்மி தொடப்போம் சின்னம். அந்த தொடப்பத்துல நம்ம கை சின்னத்தினால அதெல்லாம் பெருக்கி வாரி கேஜிஎஃப்ல இருந்து நீங்க கொட்டணும். கொட்டுவீங்களா? நீங்க வந்து மேடம் உடைய மூஞ்ச பார்த்து இன்னைக்கு மேடம் என்ன காங்கிரஸ், காங்கிரஸ் என்ன மேடம், அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து கை சின்னத்துல வாக்களித்து நம்ம மேடம் எவ்வளவு 50,000 வித்தியாசத்துல ஜெயிச்சாங்களோ அதோட நீங்க ஜாஸ்தி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்பா வேண்டிக் கொண்டு இந்த அண்ணனை திட்டின, ஏன்னா சீக்கிரம் பேசி முடின்றார். அதனால உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லி இவரை திட்டி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.